गाइस நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா RIS ரெக்ரூட்மென்ட் 2025 கால் ஃபார் தான் இது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் என்ட்ரி சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்ளிகேஷன் போட ஒரு நபர்கள் வந்து நீங்கள் 10th + டிப்ளமோ படிச்சிருந்தா தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 40 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 40 வேகன்சி டெக்னிக்கல் என்ட்ரி டிப்ளமோ சரிங்களா. சேலரி வந்து கன்வென்ட்டாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் சேலரி 16,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. டெம்பரரி பேசிக் தான் தற்போதைக்கு டெம்பரரியாக வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டை வந்து தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் போடுறவங்களே ரொம்ப ரேர் சரிங்களா. வீடியோ பார்த்துருக்கிறவங்க கூட தான் நான் சொல்கிறேன். நீங்கள் 10th + டிப்ளமோ கேட்டகரி இருந்தால் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரிங்களா. 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடிகிற தேதி பார்த்திங்கன்னா 11/3/2025 மார்ச் மாதம் 11ஆம் தேதி இந்த அப்ளிகேஷன் முடியுது. அதனால் அப்ளிகேஷன் போடுற நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் டிப்ளமோவில் எந்த கேட்டகரி இருந்தாலும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 10th + டிப்ளமோ சரிங்களா. இப்போது டிப்ளமோ அப்ளிகேஷன் மெத்தட் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்க முடியுமான்றதை நான் 1 by 1 சொல்லிடுறேன் சரிங்களா. இப்போது இது உங்களுடைய RITS லிமிட்டு. இந்த லிமிட் வந்து டேரெக்டாக எப்படி ப்ரோ நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புன்னு சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் நம்மளுக்கு தெரியாது. எவ்வளோ மிகப்பெரிய வேலை வாய்ப்பு டிபார்ட்மெண்ட்டெலாம் தெரியாது இருக்குது சரிங்களா. இதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். தற்போதைக்கு கான்ட்ராக்ட் பேசிக் எடுக்கிறாங்க. ஃப்யூச்சரில் பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட்டு டியூரேஷன் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா 1 year அண்ட் எக்ஸ்ட்ராபிள் சரியா. நாங்கள் எக்ஸஸ் பண்ணுறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் என்றதுனால இந்த ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் வந்து காம்படிஷன் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டு மட்டும் இல்லாத நம்ம இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே அப்ளிகேஷன் போடுவாங்க. அதர் ஸ்டேட்லேருந்தும் தாராளமாக அப்ளிகேஷன் போடுவாங்க. அதனால் தமிழ்நாட்டிலேருந்து விண்ணப்பிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ரேர் சரிங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் கொஞ்சம் வேக்கன்சி பிரிச்சுருப்பாங்க. அதனால் அப்ளிகேஷன் போடுற நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிச்சுடுங்க. ஆன்லைன் மூலிமா அப்ளிகேஷன் மெத்தடெல்லாம் எப்படி நம்ம சொல்கிறோம் A to Z 1 by 1 சொல்கிறேன். நம்ம வீடியோ தெளிவாக பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது வெப்சைட் லிங்க் யாராச்சும் தேவைன்னா நான் வெப்சைட் லிங்க்கு தரேன். நீங்கள் அதில் நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய டவுட் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். டோட்டலாக வேக்கன்சி 40 வேக்கன்சி கொடுத்துருக்கேன். இது வந்து எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ வந்து நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணியிருக்கணும். உங்களுடைய பார்ட் டைமாக பண்ணியிருக்கக்கூடாது. உங்களுடைய கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைமாக பண்ணியிருக்கணும். டிப்ளமோ எல்லாமே ஃபுல் டைம் டிப்ளமோ ஃபீல்டு சரியா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இவங்க கேட்குற துறையில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் கோர்ஸ் சரிங்களா. அவங்க கேட்குற டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் 2 years ஆனால் மினிமம் பண்ணியிருக்கணும். காலேஜ் டியூரேஷன் 2 years இருக்கணும். இப்போ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாத உங்களுடைய காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாமே கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காலேஜாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் செக்டராக இருந்தாலும் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக கல்லூரியாக இருக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஆனால் டிப்ளமோ முடித்தவங்க யாராலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா. உங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும். எல்லாருமே அதிகபட்சம் 40 வயசுனாவே ஏகப்பட்ட அப்ளிகேஷன் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது அதர் ஸ்டேட்லேருந்து வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் மூலிமான்றதுனால பல பேர் அப்ளிகேஷன் போடுவாங்க. போட்டிகள் இருக்கும். ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா ஒரு அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சு ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் வச்சு ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எவ்வளோ வேணாலும் நீங்கள் அப்ளிகேஷன் போடுவான்றது உண்மை தான். ஆனால் இது டெம்பரரி பேசிக் அப்படின்னு சொன்னவொன்னே யாருமே அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னே வர மாட்டாங்க. சலுகைகள் அதிகமாக இருந்தாலும் யார் ப்ரோ நாங்களாம் 1 year ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் சும்மா இருக்கிறதா நீங்கள் சொல்லலாம். ஆனால் தற்காலிகத்துக்கு இது வந்து நாங்கள் 1 yearக்கு மேலே எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அதே துறையில் ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக வந்துச்சுன்னா உங்களை பர்மனெண்ட் பண்ணுறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. எதையுமே வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர சலுகைகள்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அனைவரும் எல்லாருமே பயன்படுத்திங்க. சரி ப்ரோ, இப்போ SC STக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 5 ஆண்டு கொடுத்துருக்காங்க. OBCக்கு 3 வருஷம், EW SC STக்கு 5 வருஷம். இந்த மாதிரி எக்ஸர்வீஸ் மேனுக்கு அன்லிமிட்டட் ஏஜ் லிமிட் சரிங்களா. அவங்க எந்த வயசில் இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் விடோவாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க.
பெண்களுக்கு விடோவாக இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு 45 வயசு வரைக்கும் தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 43 சரிங்களா. இதுலேருந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஆனால் எல்லா கேட்டகரியுமே எல்லா கம்யூனிட்டி பேசிக் இருக்கிறவங்க எஸ்சி எஸ்டி தவிர மீதி எல்லாம் இருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி தான் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். சரி ப்ரோ, சேலரி பேக்கேஜ் எவ்வளோ வரும்? டெம்பரரி பேசிக் சொல்கிறீங்க. உங்களுடைய சேலரி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் குறைய வைக்க மாட்டாங்க. 29,735 ரூபா சேலரி பேக்கேஜ், ஓகேவா? உங்களுடைய சேலரி பேக்கேஜ் 29,735 ரூபா உங்களுடைய அலவன்ஸ் எல்லாமே வந்துடும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். தேர்டு வந்து உங்களுக்கு சென்னையிலே வந்து எக்ஸாம் சென்டர் கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. தமிழ்நாட்டில் நமக்கு சென்னையில் தான் எக்ஸாம் சென்டர் இருக்குது. அதனால் அப்ளிகேஷன் போடுற நபர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தாராளமாக உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் போடலாம். எதுவுமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆன்லைன்றது அப்ளிகேஷன் மூலம் தான். ஜஸ்ட் இப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனே வந்துச்சு. தெரிஞ்சவொன்னே வீடியோ மேக் பண்ணி போட்டேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் வந்து வேலை தேடி மக்களும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சப்ஸ்கிரைப் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. இந்த வருஷமும் ஏதாச்சும் ஒரு வேலை வாய்ப்பு வாங்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போகிறதுல ரொம்ப பெருமையாயிடுறேன். சரி ஓகே ப்ரோ, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ கேட்குறாங்க? எஸ்சி எஸ்டி இருந்தால் நீங்கள் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் கேட்டகிரி 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஃபீஸை பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ மூலிமாவும் தாராளமாக நீங்கள் பே பண்ணலாம். சரி, இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துருவோம். ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் லிங்க் நான் போகிறேன். அது எப்படி நம்ம அப்ளிகேஷன் போடுறது A to Z நம்ம 1 by 1 பார்த்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இதே ஒரு வீடியோ ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே நம்மளோட சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா. கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பு பிடிக்குமோ, உங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, சரிங்களா, உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஒன்று இருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிங்க. கண்டிப்பாக லக்கு, சரிங்களா. லக்கு இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் போட தான் உங்களுக்கு அந்த லக்கு தேடி வரும். சரி, இப்போ நம்ம அப்ளிகேஷன் லிங்க்குள்ளே போயிட்டோம், சரிங்களா. இதுதான் டேரக்ட் லிங்க்கு, சரியா. டாப் டு பாட்டம்லேயே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய வேக்கன்சி வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க, சரிங்களா. உங்களுடைய வேக்கன்சி போஸ்ட் அப்ளைடு ஃபார் வேக்கன்சி ப்ளஸ் உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, கார்டனர் ஆண்களா பெண்ணான்னு பார்த்துங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டிக்குள்ளே வரீங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய கன்ஃபார்ம் இமெயில் ஐடி ரெண்டையுமே சேமாக கொடுத்துருங்க, மெயில் ஐடி, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸர்விஸ்மெண்ட் கேட்டகரியில் வரீங்களா, நம்ம 1 by 1 பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் நான் சொல்லியிருப்பேன். அப்ளிகேஷன் போட நபர்கள் யாராக இருந்தாலும் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷன் போடாமல் மட்டும் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி வேலை வாய்ப்பு திருப்பி கிடைக்கிறது ரொம்ப ரேர், சரிங்களா. ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன். உங்கள் நண்பனாக, உங்கள் ஃப்ரெண்டாக, உங்களுடைய அண்ணா எதனா நினச்சிங்க. ஆனால் உங்களை சொந்தத்தில் நினச்சிங்க, சரியா. நம்மளுக்கும் உங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்பயுமே இருக்கணும். உங்கள் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. சரி ஓகே நண்பா, எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் டவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா. இப்போ 1 by 1 நம்ம ஸ்லோ பண்ணுறேன், அப்படியே 1 by 1 பார்த்துட்டே போங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஆவணங்கள் நீ வச்சாலையும், எந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாலையும் பொய்யான தகவல், பொய்யான சர்டிஃபிகேட் எதுவுமே வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா பின்விளைவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வேலை வாய்ப்புக்கு நம்ம ட்ரை பண்ணுறது எல்லாமே எதுவுமே ஃபேக்காக இருக்கக்கூடாது. உங்களோட சர்டிஃபிகேட், உங்களுடைய நேம் எல்லாமே வந்து கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி
பார்ப்பாங்க. உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் கரண்ட் அப்டேட்டில் இருக்கும். எதனா ஃபேக்காக நீங்கள் ஃபோர்ஜரி பண்ணுற மாதிரி எதனா பண்ணிங்கன்னா பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு சிவியராக ஆக்ஷன் எடுப்புன்றதை நம்ம நோட்டிஃபிகேஷன் தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தகவல் எல்லாமே உண்மைத்தன்மையாக கொடுங்க, சரிங்களா? உண்மைத்தன்மையாக கொடுங்க. நல்ல டிபார்ட்மெண்ட்டு, நல்ல ஜாப்பு, ப்ளஸ் வந்து சேலரி பேக்கேஜ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிங்க. போஸ்டிங் தமிழ்நாட்டிலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் சென்னை கொடுத்தனா மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். சென்னைக்கு எக்ஸாம் சென்டருக்கு போகிறவங்க மறக்காமல் மெரினா பீச்சுக்கு போங்க, அப்படியே ஒரு ஹாப்பி பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? உங்களுக்கு ஒரு மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோ தூரம் போயிட்டு யாருமே வந்து எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வராதிங்க. ரயில்வே அட்டன் பண்ணுறவங்க தற்போதைக்கு இந்தியன் ரயில்வே ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு நம்ம சென்னை ஜோன் தான் கொடுத்துருக்காங்க. சென்னையில் தான் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த முறை, சரிங்களா? வாய்ப்புகள் வந்து கண்டினியூவாக வந்துட்டு இருக்குது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நானும் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.